ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. சோம்பேறித்தனமான ஒரு நாள்னு கூட சொல்லலாங்க. காலையிலேருந்து வெயிலுக்கு பயந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கி வச்சு ஈவினிங் 3 மணிக்கு மேலே தாங்க எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாலாம் நீங்கள் மதியமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வீடெலாம் போட்டு விடலான்னு சொல்லிங்க வீடெலாம் போடுறதுக்காக கூட்டி விட்டுருந்தேன். அதுக்கெலாம் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. மதியமே வந்துட்டாங்க. பாப்பா வந்ததுக்கப்புறம் வேலையை எதுவுமே ஒழுங்காக செய்யலைங்க. எல்லா வேலையும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பாப்பா கூட அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்துட்டுங்க. வீடெலாம் போடலான்னு சொல்லிட்டு போட்டு முடிக்கிறதுக்கே மணி 5 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. மாமாவும் டியூட்டியிலேருந்து 4 மணி கட்டமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவியான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் கேசரி செஞ்சு கொடுத்துருந்தேங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மாமா லேப்டாப்பில் படையப்பா படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்குறதுக்கு கூட நானும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு பார்த்தேங்க. அந்த படம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே தம்பி வந்தான். தம்பி வந்ததுக்கப்புறம் குட்டி பையனையும் கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. குட்டி பையன் வந்து அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் விளாண்டுட்டு தம்பி கூட்டியாந்து விடுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டான். கோழிக்கும் அதுக்கப்புறம் இறையெல்லாம் போட்டாச்சுங்க. கோழி இறை சாப்பிட்டுருக்கு. இன்றைக்கி ஆடு வந்து அவுத்து இல்லைங்க. ஆட்டுக்கு வந்து நரிபீத்தங்கொடி தாங்க உருவி வச்சுருக்கேன். காலையிலேருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் 1 பை 1 அப்படியே செஞ்சு முடிச்சிட்டோம்னா தெரிவிக்காதுங்க. ஈவினிங் எல்லா வேலையும் ஒட்டுக்கா சேர்த்திட்டா எந்த வேலை செய்கிறது எந்த வேலை விடுறதுனே தெரிலங்க. அவ்வளோ வேலையாக இருக்குது. மாமா வந்துங்க காட்டுக்கு போயிட்டு தென்னஞ்செடிக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. ஈவினிங் டைம் தண்ணி எடுத்து விட்டால் தாங்க நல்லா பாயும். அந்த வெயிலில் எடுத்து விட்டோம்னா செடி வந்து கருகிற மாதிரி ஆகி போயிடுது. செடி வந்து வச்ச அன்னைக்கே மதியம் ஒரு 1 மணிக்கு மேலே தண்ணி எடுத்து விட்டு சோவையெல்லாம் லைட்டாக கருவுன மாதிரி ஆகி போச்சுங்க. ஏன்னா வெயில் அடிக்கிறது அந்தளவுக்கு அடிக்குது. அவ்வளோ வெயிலில் தண்ணி பாய்ஞ்சுன்னா அந்த வேருக்கு போய் சுடு தண்ணி போய் பட்டுச்சுனாங்க அப்படியே சோவையெல்லாம் கருவி போயிடுதுங்க. அதனால் இது மாதிரி இருட்டு கட்டினதுக்கப்புறம் எடுத்து விட்டால் தான் தண்ணி கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க. அதுக்காக மாமா வந்து இப்போ ஒரு 6 மணி இருக்குங்க. ஆனால் தான் தண்ணி எடுத்து விட்டுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. மாமா அங்கே போனதுக்கப்புறம் நான் வந்து பூச்செடியில் கொஞ்சமாக பூ இருந்துச்சுங்க. சரி கொஞ்சம் பொறிச்சு கட்டி வைக்கலாம் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். பறிச்சிட்டு இருக்கும்போதே இருட்டு கட்டி போச்சு. இருட்டிலே தாங்க நானும் பறிச்சிட்டு இருந்தேன். இது மாமா காட்டுக்கு போகும்போது வீடியோ கிளிப் எடுத்திருப்பாங்களாட்டிருக்குங்க. குட்டைக்கிட்டு இருக்கிற வாழை மரத்துக்கெல்லாம் தண்ணி எடுத்து விட்டதுக்கப்புறம் தென்னஞ்செடிக்கு வந்து தண்ணி போட்டு விட்டாங்க. இந்த வந்து ஒரே வாய்க்கெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அது ஒரு 10-15 நிமிஷத்தில் பாஞ்சிருங்க. மாமா வந்து போட்டு விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு செடிக்கு வந்தாச்சுங்க. இருட்டு நல்லாவே கட்டிருச்சு. சரி பூ பறித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேங்க. பூ பாருங்கள் எவ்வளோ பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பூங்க நம்மளால் பொறிச்சே வைக்க முடியல. ஒரு நாளைக்கு சரி பொறிக்காது விட்டலான்னு சொல்லி பார்த்தாலுங்க மனசே கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ பூ பூத்துருக்கு. குழந்தைங்களுக்கு பொறிச்சு வச்சா காலையில் வச்சுட்டு போவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேங்க. பூ பறிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி அலசி காய வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குங்க. காய வச்சிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆயிரும். பூ பொறிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பொறிச்சு வந்து வச்சதுக்கப்புறம் கோழியெல்லாம் பிடிச்சி அடிக்கணுங்க. பாருங்கள் 3 கோழியும் வீட்டில் தான் அடைஞ்சிருக்கு. கோழியெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கொடாப்பில் அடைச்சதுக்கப்புறங்க ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டுங்க சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சுங்க. பூ கட்டுறதுக்கு கூட இன்றைக்கி டைம் இல்லைங்க. பூ அப்படியே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக பீட்ரூட் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஈவினிங் டைம் சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டுங்க. கடல் பாசி கொஞ்சமாக, அன்னாச்சி பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்படி பீட்ரூட் சாதம் செய்யும் போதுங்க பீட்ரூட் சேர்த்ததே தெரியாதுங்க சாப்பாடு நல்லா வெந்து வரும்போது. நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிங்க பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலைங்க. 6 பல் பூண்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறங்க 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. நல்லா அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலாலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா சாப்பாடு ரொம்ப ரெட் கலரில் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு பார்த்தோம்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் மஞ்சத்தூள் சேர்த்தோம்னால தான் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட் சாப்பாடு மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. அதுக்காக நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கிட்டால் போதுங்க. அரைச்சி கூட நம்ம சேர்க்க தேவையில்லை. துருவி சேர்க்கும் போதேங்க சாப்பாடு வெந்து வரும்போது பீட்ரூட் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. ஃபுல்லாக மசிஞ்சு சாப்பாடு மட்டும்தாங்க இருக்கும்.
சாப்பாடு வடிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி விடுவோம் இல்லைங்களா, அது கூட அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க. பீட்ரூட் வந்து வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இது மாதிரி ஒரு நாளைக்கு பீட்ரூட் சாப்பாடு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் சேர்த்ததே நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசி தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக கைக்கிற மாதிரி இருந்தால் தாங்க சாப்பாடு வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விசில் போட்டு விட்டோம்னா 2 விசில் வந்தால் போதுங்க. சூப்பரான பீட்ரூட் சாப்பாடு ரெடிங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். டெய்லியும் பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் சாப்பாடு இது மாதிரி செய்யறதை விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குக்கரில். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாம் சேர்த்தாச்சுங்க. லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்தோம்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வருங்க. சாப்பாடு வந்து வச்சு விட்டதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் எல்லா பாத்திரத்தையுமே கழுவிட்டு ஸ்லேஃபி ஃபுல்லாக கழுவிட்டாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாமே நீட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டா தாங்க எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். இல்லைன்னா அது உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லாமேங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருக்கும். இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேங்க சாப்பாடு வந்து விசில் வந்துடுச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் சாப்பாடு வந்து போட்டாச்சுங்க. பெரிய பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட்டில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரிங்க, அவன் வந்து விரும்பி சாப்பிடுவா. ஒரு பீட்ரூட் பிரியர்னு கூட சொல்லாங்க. பீட்ரூட்னால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். மேடம் எங்கள் அப்பாவுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரே சாப்பாடாக செஞ்சால் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டதாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி வந்து கம்மங்கூழ் இருந்துச்சுங்க. சின்ன பாப்பா வந்து அது பெரிய டம்ளர்லேயே ஒரு டம்ளர் குடிச்சா வந்து தூங்கிட்டான். இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்ருக்குங்க. பெரியமும் நம்ம குட்டி பையனும் பாருங்கள் ஒரே மாதிரியே தூங்குறாங்க. இவங்க 2 குப்பர் அடித்து தூங்குறதுனா எப்படி தான் இருக்குமோ தெரிலங்க. குப்பர் அடித்து நல்லா சூப்பராக தூங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதே தெரிலங்க, அந்தளவுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. சின்னம்மா வந்து நேரமாக தூங்குவா, அவன் நேரமாக முழிச்சுக்குவான். ஆனால் பெரிய பாப்பா லேட்டாக தூங்குவா, லேட்டாக தாங்க எந்திரிப்பா. அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே ஏதாவது வேலையை பார்க்கலான்னு சொல்லிங்க நான் வந்து கோழிக்கெல்லாம் இற போட்டு ஆட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பில்லு போகிற வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. ஆட்டுக்கெல்லாம் பில்லெல்லாம் போட்டு துணி நேற்று நைட்டு துவைச்சி காய வச்சாச்சுங்க. அது பாருங்க நல்லா காஞ்சிட்ருக்கு. முக்கால்வாசி நல்லாவே காஞ்சிச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் நல்லா காஞ்சா போதும், உடனே எடுத்து வச்சிடலாம். கட்டித்தறியெல்லாம் போய் கூட்டி விட்டுட்டு ஆட்டெலாம் பிடிச்சி தூர கட்டிக்கிட்டுங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா பாப்பாவும் குட்டி பையனும் முழிச்சிட்டாங்க. முழிச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். கேசரி சாப்பிட்டுட்ருக்காங்க. குட்டி பையனுக்கு தூங்கி எழுந்ததும் வயிறு பசி பயங்கரமாக ஆயிருங்க. ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கொடுத்தே ஆகணும். பால் வந்து காய வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. காய வச்சு ஆற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொடுக்கறதுக்குள்ளே அவன் வந்து கேசரி சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி கொஞ்சமாக சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் பால் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. குட்டி பையனும் அவங்க பெரியக்காவும் எப்படி விளாண்டுட்ருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அவன் பாதி சாப்பிட்றது, எங்கள் அக்காவுக்கு பாதி ஊட்டுறது. சாமி பாசமலர் காலையிலேயே தாங்க முடியலங்க. அவன் பாதி சாப்பிட்றான், எங்கள் அக்காவுக்கு ஊட்டுறான். இதே மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணியும் அவன் குடிச்சிட்டு எங்கள் அக்காவுக்கு கொடுக்குறதுங்க. இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வாசல் கூட்டி விட்டுருந்தேன். பாப்பா வந்து நான் தண்ணி தெளித்து விடுறமான்னு சொல்லிட்டு தெளித்து விட்டுட்டு இருக்காங்க. 2 பாப்பாவும் மாற்றி மாற்றி தண்ணி தெளித்து விட்டுட்ருக்காங்க. இன்னும் நல்லா தெளிக்க தெரியலங்க, இப்போ தான் தெளித்து பழகுறாங்க. பெரியவங்க வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க. அந்த படிமானங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட வரவே வராதுங்க. செய்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கள்ல, அவங்களாம் செஞ்சுக்குவாங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. இன்றைக்கி எங்கள் அப்பாவும் காலையில் 5 மணிக்கே வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் நான் வாசல் கூட்டந்தும் உடனே குழந்தைங்க தண்ணி தெளித்து விடலான்னு சொல்லிட்டு தெளித்து விட்டுட்ருக்காங்க. இதுதாங்க ஒரு குழந்தைங்கள வந்து படிமானமாக வளர்த்துறதுன்னு சொல்லிட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆனால் குட்டி பையன் பாருங்கள் நாய்கிட்ட உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக பேஸ்ட்டு போட்டு கொடுக்குமான்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. மணி பாருங்கள் 8:55 ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ரொம்பவே ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்க. சாப்பாடு வந்து கேரட் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து வடித்து எடுத்து ஆற வச்சாச்சுங்க. கேரட் வந்து நான் பாதி திருவி இருந்தேன். சின்னம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேரட் வந்து திருவி கொடுத்துட்ருக்காங்க. சாப்பாடு வந்து நல்லாவே ஆறிடுச்சு. காலையில் மாவும் இருந்துச்சுங்க. பாப்பா வந்து இட்லி தோசை ஏதாவது வேணுமாடான்னு கேட்டேன். இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வேணாம், கேரட் சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் எனக்கு கேரட் சாப்பாடு வந்து செஞ்சிட்ருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, ஒரு தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சேர்த்தனால மிளகாயெல்லாம் சேர்க்கலைங்க. நான் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பிரியாணி மசாலா தூள், கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் கட்ட மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கட்ட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு லைட்டாக போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் சாப்பாடு கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
உங்கள் குழந்தைங்க வந்து புளிப்பு நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை மட்டும் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாப்பா போய் குளிச்சு விட்டுட்டு குட்டி பையனையும் குளிச்சு விட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. நானும் குளிச்சாச்சுங்க. காலையிலேயே ரொம்ப வேர்க்குதுங்க. சமையல் ரூமில் இருந்து அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடணும். பாப்பாவெல்லாம் குளிச்சு விட்டதுக்கப்புறம் தம்பி குளிச்சு விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு பாப்பா போட்டு கொடுத்தேங்க. பாப்பா 2 பேரும் சாப்பிட்டு பாப்பாவுக்குலாம் தலையெல்லாம் பின்னி விட்டதுக்கப்புறம் பாப்பா வந்து ஆயமா வந்தாங்க. அவங்க கூடயே போயிட்டாங்க. குட்டி பையன் மட்டும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து பால் வந்து ஒரு டம்ளர் காய வச்சு அதில் கொஞ்சமாக சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துட்ருக்கேன். குட்டி பையன் வந்து குடிச்சிட்ருக்காங்க. குட்டி பையன் இப்போ அடிக்கடிக்க பால் கேட்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பாடு வந்து வயிறு நம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பால் கொஞ்சமாக குடிச்சிட்டு போனானாச்சும் வயிறு கொஞ்சம் நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துருக்கேன். குடிச்சிட்ருக்கான். அம்மா பால் அம்மா பால்னு சொல்லிட்டு எனி டைம் நம்மளை கேட்டு ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க. குட்டி பையனையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறங்க வீட்டெலாம் சுத்தமாக கூட்டி முடிச்சுட்டு நானும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க.